சம்பளம் பெற்று தந்ததாக ஒரு பாரிய பொய் பித்தலாட்டத்தை அரசாங்க தரப்பு செய்திருப்பது நினைத்து எனக்கு கவலையாக இருக்கிறது. அவர்களுக்கு கவலை இல்லை, எங்கள் அப்பா மக்களுக்கு கவலையாக இருக்கிறது. இந்த மக்களுக்கு 1700 அல்ல 2700 கொடுக்க வேண்டும், 3000 கொடுக்க வேண்டும். படும் பாட்டுக்கு, படும் துன்பத்துக்கு, கண்ணீருக்கு, கஷ்டத்துக்கு, கவலைக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் இல்லை, அப்படியான கவலையுள்ள கண்ணீர் வடிக்கும் உழைக்கும் உருகி போயிருக்கும் மக்களை ஏன் மீண்டும் ஏமாற்றுகிறேன் கேட்க விரும்புகிறேன். ஏமாற்றாதீர்கள், முயற்சிக்கிறோம் என்று சொல்லுங்க, பரவாயில்லை. தேர்தல் அதோ வருகிறது, செப்டம்பர் 21 வருகிறது. அதை அடிப்படையாக கொண்டு செப்டம்பர் 10ஆம் தேதி சமன் கிடைக்கும் பொழுதுதான் அது தெரியும். உண்மையில் ரணில் விக்ரமசிங்க ஒரு தவறு செய்து விட்டார். இதை இந்த பேச்சுவார்த்தை முயற்சிகள் எல்லாம் அடுத்த மாதம் செய்ய இருந்தது, செய்துவிட்டு அக்டோபர் 10ஆம் தேதி சமன் கிடைக்கும் என்று சொல்லி அரசியல் படி இருக்கலாம். அது கூட செய்ய தெரியவில்லை அவர்களுக்கு. இப்பொழுது பாருங்கள், பெருந்தோட்ட பகுதிகளிலே அவர்கள் அணைக்கு கிடைக்க இருந்த வாக்குகள் கூட இப்ப கிடைக்காது. வரட்டும் பார்த்துக் கொள்வோம் என்று சொல்வார்கள், சொல்கிறார்கள் மக்கள். பொழுது நடந்திருக்கு. காரணம் பாருங்கள், பெரிய காட்டி கொடுப்பு. முதலிலே உடன்படிக்கையிலே ஒன்று தம்பி திகாமன் சொன்னது போல சம்பளம் 1350 தான், மிகுதி 350 என்பது அந்த கம்பெனிக்காரர்களின் மக்களின் ரத்தத்தை அட்டுப்பட உறிஞ்சும் கொடுமைக்கார ஒடுக்குமுறை கொண்ட கம்பெனிக்காரர்களின் கரங்களிலே இருக்கிறது. விமானம் கொடுக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாம், காலநிலையை பொறுத்தது. மழை பெய்தால், வெயில் அடித்தால், சூடாக இருந்து உஷ்ணமாக இருந்தால் காலநிலையை பொறுத்தான் தேயிலை கொழுந்தும் வரும், ரப்பர் பாலும் வரும். மக்களுக்கு தெரியும், உழைக்கும் மக்களுக்கு தெரியும். ஆகவே அது நிறைய அடிப்படை வைத்துக் கொண்டு சம்பளம் தருவது என்பது பொருந்தாத ஒரு இல்லாத ஒரு விஷயம். மாயம், கவரிமானது, மாயமானது. உண்மை, கவலையா இருக்கிறது. அது மட்டுமல்ல, காட்டி கடவுள்கள் இருக்கிறது. 3 வருடங்களுக்கு தோட்ட தொழிலாளர்கள் சம்பள உயர்வை கோரி போராட முடியாது, கோரிக்கை வைக்க முடியாது, தொழிற்சங்கங்கள் போராட முடியாது, கோரிக்கை வைக்க முடியாது. காட்டிக்கொடுப்பு நடந்துகிறது. யாரை கேட்டு இவர்கள் 3 வருடத்துக்கு நாங்கள் போராட மாட்டோம், சம்பளம் கோர மாட்டோம் என்று எழுதி கொடுத்தார் கேட்க விரும்புகிறேன். காட்டிக்கொடுப்பு பாருங்கள், இங்கே நடக்கிறது. Take any steps, we will not take any steps whatsoever to agitate, போராட, initiate, போராட்டத்தை ஆரம்பிக்க, சப்போர்ட், போராட்டத்துக்கு ஆதரவளிக்க, ஃபெசிலிட்டேட், போட உதவி செய்ய, டிட்டர்மைன், போராட்டத்தை தீர்மானிக்க, அதே போல இம்போஸ், தீர்மானிக்க, முடிவெடுக்க. நாங்கள் மாட்டோம், செய்ய மாட்டோம், அதாவது போராட்டத்தை நடத்த மாட்டோம், கோரிக்கை வைக்க மாட்டோம். அதாவது வேஜஸ் போர்டு சொல் சம்பள நிர்ணய சபை சட்டமாக இருக்கலாம், அல்லது கூட்டு கலெக்டிவ் அக்ரிமெண்ட் சட்டமாக இருக்கலாம். எந்த முறையிலும் கூட நாங்கள் தொழிலாளர்களுக்காக சம்பளம் கோர மாட்டோம் என்று எழுதி கொடுத்திருக்கிறார்கள். யார்கள் எழுதி கொடுத்தார்கள் விரும்புகிறவர்களுக்கு முடியாது. இல்லை, அப்படி இருந்தால் போராடலாம். போராட்டம் நாளை மறுநாள் போராடலாம். அதை எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அது பிழை. ஆகவே இந்த மேலே கொடுப்பனம் என்பது இல்லை. இதைத்தானே கம்பெனிக்காரன் அன்னைக்கு சொன்னா, இது கம்பெனிக்காரன் அன்னைக்கு சொன்னா 1350 ரூபாய் தரேன்னு சொன்ன கம்பெனிக்காரன் அதான் சொன்னா. சொன்னது கேட்டு வந்திருக்கீங்க நீங்க, வந்து வெளியே பெரிய பிரபலம் பேசுறீங்க நீங்க வந்து, அதான் சொன்னா, அது உண்மை.